இதுக்கடா சித்தி அடிச்சிட்டு இருக்கிற? டேய் அது பையன் விளையாடுறதுடா. நீ போய் விளையாண்டுட்டு இருக்கிற. எடு விளையாடு. பேரிகை ஒருத்தன் பிடிங்கி தின்னுட்டான்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை காலையில் காட்டி. எடுறங்கடா எட்ரா. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 5 கிலோ தான் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதுக்கு பெரிய வண்டி தான் எடுத்துகிட்டு போகலான்னு. சின்ன வண்டியெல்லாம் நிற்கிட்டோம், பெரிய வண்டி எடுத்து போகலாம். டீசல் இல்லையா? சரி எடுத்துடு. நேற்று டீசல் எல்லாம் அப்புறம் இதுக்கு அந்த வேலை பண்ணீங்க. சென்டரை எடுத்து பார்ப்போம். இந்த வண்டி ரேடியோக்கு சர்வீஸ் பண்ணலாம்னு நேரமே இல்லை ப்ரோ. இந்த வாரத்தில்னாச்சும் கழட்டிட்டு போய் ரேடியோக்கு சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக டைல் மாற்றினா பரவாயில்ல. இந்த வாரத்தில்னாச்சும் அதை பண்ணணும். இந்த டைமாக வேலையை முடிக்கணும். எங்கே நண்பா ஒரு வேலை போனால் ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. பண்ணிடுவோம். 5 கலப்பு இந்த வண்டியில் மாட்டி ரொம்ப நாள் ஆகுது. சரி சின்ன வண்டியில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வெயில் வேறு மண்டையை பொழக்குதா. ஸோ அதனால் இந்த வண்டியில் மாட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இல்லைனா 585 போயிருப்போம். ஓகே முன்னாடி என்ன பண்ணுற? காலையில் காட்டி நல்லா விட்றானாட்டுக்குது. எங்கடா தண்ணி பிசுக்கு அடிச்சுட்டு இருக்கிற? டேய் அப்புறம் முடிச்சோட அறுத்து போடுவாங்க. மேல் சென்சிங்கில் போடு. ஏய் கையா இவனுக்கு யாரா கொடுத்தது? இதா தூக்கு நல்லா சொருவு. நீ ஆட்டி சொருவறதுல பெரிய ஆளு தான். ஏய் இவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு வேலை கம்மியாக இருந்தால் போட்டு படைச்சிட்றாங்க நண்பா. நீ எதுக்கு ஏறுற? கம்முன்றா. அவனை இழுத்து பிடிக்க முடியுமா? அவரும் வராராம் டானு. போடா இங்கே இடிச்சு விடாதரா, அதெல்லாம் கூறாகுது.
வைக்கிறார். டேய் 1500 2 வைக்கிற ஓட்டுவானா நடக்குவாமா? டேய் நீனா ஓகே நண்பா. இது வந்து பார்த்துக்கிட்டா ஏரிக்கு மேலே ஒரு ஈரக்கடி வயல். இது 6 மாதம் ஆகி காயவே இல்லை. அதனால் பாட்டி வந்து சும்மா ஓட்டி போடுங்க தம்பி, கொஞ்சம் காயிட்டோம், அப்புறமேட்டு ஏதோ சோளங்கள் விதைக்கலாம், அப்படியே விட்டால் காயவே காயாது, சும்மா கிழிச்சு மட்டும் போடுங்கிறாங்க. அதனால் சரி அந்த வயல் இதோட கீழே ப்ரோ, அது வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குதா, சரி அதுனாச்சும் நம்ம ஓட்டிக்கு இதை கொடுக்கலான்னு பார்த்தா இதுக்கும் கழிச்சுந்துறான். என்னடா நான் பறந்து ஓட்டிடுவோன்னு நினச்சேன், இப்படி கிண்டுறான். வண்டி எங்கே போகுது? ஏன்னா போகவே மாட்டேங்குதே. எம்பாதி தள்ளுறானா தள்ளுறான். ஐயோ கடவுளை. பதினாறு சைஸ் டயரு. சரி 4 wheel drive எடுத்தாந்தா மட்டும் இதில் எங்கே ப்ரோ இலக்க போகுது? ஓ நீ தள்ளி விடும் பிக்கப் ஆகிக்கிச்சு வண்டி, எங்கே மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்குதா? டேய் அதில் போடாத, நீ தள்ளினா தான் போக மாட்டேங்கிறா சந்தோஷம். போட்டு போட்டு இப்போ அங்கே போய் மாட்டிக்கிச்சு. ரொம்ப ஈரமாக இருக்குது ப்ரோ. நாமளே தான் வாங்கி ஓட்ட மாட்டேது, கரைச்சி வரல, இவன் ஓட்ட மாட்டான். என்ன இதில் அழுத்த முடியாது, டிஃபரன்ஸ் லாக் டைட்டாக இருக்கும். அப்படின்னா என்னன்னு விளக்கமாக சொல்லலாம். இதை யூஸ் பண்ண முடியாதுடா, அது அந்த பைசன் பேர் தான் நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொட்டேட்டர் தான் அதிகமாக ஓட்டுறோம், அதனால் டைட்டாக இருக்கும், அழுத்தவே முடியாது. இல்லை அப்படி அது அழுத்தினா என்ன ஆகும்னு கேட்குறேன். 2 வீலும் ஒரே மாதிரி சுத்தம். இப்படி ஒரு வீல் சுற்றுது, ஒரு வீல் சுத்தல் இல்லை, அதாக இருந்தால் சூப்பராக சுத்தம். அது பேர் டிஃப்ரென்ஸ் லாக்குன்னு சொல்லுவாங்க. ஏ அப்பா ஏன் நடக்க மாட்டார்? சரி நீ அந்த வகையில் ஒரு சுற்றுவேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். செட் ஆகலனா கொடுத்துட்றேன். 2 கிக்கு நானே ஓட்டுறேன், நல்லா ஓட்டுறேன். செட் ஆகலன்னா ஈரம் நான் மறுபடியும் ஓட்டிக்கலாங்கிறேன். அந்த அக்கா இருந்துட்டுலப்பா ஓட்டுது நம்ம என்ன பண்ணுறது? ஆம்பு கலப்பெல்லாம் இன்னும் குட்டாங்கட்டும். ரொம்ப ஓவர் ஈரம், லீப்பேஜ் தான். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கமெண்ட் பார்க்கலாம் நண்பா. கமெண்ட் படித்து கூட 2-3 நாள் ஆகுது. அப்புறம் அசோக் வீரான்னு ஒரு நண்பர் போயிட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டது, இந்த வண்டி வாட்டர் வாஷ் பம்பு எங்கே ப்ரோ ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. அது லோக்கலில் தான் ப்ரோ ரெடி பண்ணிக்கிறேன், வெளியெலாம் இல்லை, லோக்கலில் தான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஃபாரஸ்ட் டெக்னு ஒரு நம்பர். ப்ரோ வீடியோ எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, உங்களுடைய வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்ட்ரா. என்ன ஸ்டைல் ப்ரோ, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை எடுத்து போடுறோம், ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்தது ரஞ்சித்னு ஒரு நண்பர். ப்ரோ இந்த வண்டிகள் ஒரு மோட்டரோட ரேட் என்ன ப்ரோன்னு கேட்டுருக்காரு. அது பம்பு மட்டும் வந்து 17,000 ப்ரோ. அப்புறம் எஸ்டிகே 007 ஒரு நம்பர். ப்ரோ டாப்புக்கு ட்ராக்டர் டாப்புக்கு கன்வெர்ட்டர் பெல்ட் போடலாம் ப்ரோ, ஆனால் மக்காட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஆங்கில் கொடுத்து ஹெவி பண்ணால் வந்து நீங்கள் சொல்கிற பெல்ட்டு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேட்டு இன்னொரு நம்ம மகேந்திரா பூமிபுத்ரா 415 மேனுவல் ஸ்டேரிங் இருக்குது ப்ரோ, பவர் ஸ்டேரிங் சேஞ்ச் பண்ணலாம் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. பவர் ஸ்டேரிங் சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் 40 ரூபாய் 50 ரூபாய் வருது, அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஓகேவா?
அது பண்ணுறதுக்கு பேசாமல் வேறு வண்டியே வாங்கிடலாம். ஏன்டா அடுத்தது ஸ்ரீ சரவணன் கொரியர்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறார். அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ கோகுல அந்த நாசல் மட்டும் அந்த வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதா அந்த கண்ணை மட்டும் கழட்டிட்டு டேரெக்டாக ஓஸ்லேயே போடுங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த டிஸ்க் ப்ரோ ஒரு ஏரியாவில் வந்து கப்பாக இருக்குதுன்னு கேட்டேன்ல ப்ரோ, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாட்டி சாணத்தில் ஓட்டினா வந்து அது மாதிரி கப்பாயிரும், அது ஆசிட் போட்டு கழுவுனா சரியாயிரும்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அவர் யாருன்னா சிவா குருநாதன் ஒரு நம்பர். அந்த கப்பாக இருக்குதுல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டெல்லாம் பார்த்தா வந்து வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா சேடை ஓட்டி ஓட்டி கப்பாக இருக்குது. இந்த வெள்ளை கலரு, இந்த ஜாண்டியர் மஞ்சள் கலரு இதெல்லாம், அதெல்லாம் வந்து ஆசிட் அதுக்குன்னே விற்கிதான் ப்ரோ. வாங்கி போட்டு அதை க்ளீன் பண்ணி விட்ருங்க. அடுத்து STK நாட் செவன் ப்ரோ, அடிக்கடி வண்டி கழுவாதீங்க துரு பிடிக்கும். எங்கே ப்ரோ 6 மாதம் ஒரு இடத்துல கழுவுறோம், எங்கே டெய்லியும் கழுவுறோம். அது அன்றைக்கி ரொம்ப எல்லாம் சேராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ கழுவுனா கழுவிருக்க மாட்டோம். ஒயரிங் வீடியோ கேட்குறீங்க, நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க. ஏய் இது என்னடா இது என்னது இவ்வளோ தூக்கி பிடிச்சா இப்படி? அது நானே ஓட்டி போடுவேன். அழுத்தபடியாக தூக்கி பிடிச்சி ஓட்டுறான் ப்ரோ. அடுத்தது கிறிஸ் ஜேபி உங்கள் சேனலா? ஆமாம் ப்ரோ, மை பிரதர் சேனல். அதுக்கு சும்மா ஃபன் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கள் ஏரியாலாம் உப்பு தண்ணி தான் ப்ரோ. இந்த ஒயரிங் வீடியோ தான் நிறையா பேர் கேட்குறீங்க. அது எப்படி ப்ரோ எடுத்து போட்டால் புரியாது ப்ரோ ஒயரிங்கு. எனக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நான் எங்கே போய் உங்களுக்கு எடுத்து போடுறது? எங்கே பிடிச்சி கட்டுறதா? இதை போய் பிடிச்சி கட்டு போ. உன் மேலே அவ்வளோ பாசம் அந்த அக்காவுக்கு. அடுத்தது இந்த ஜாண்டியர் வீடியோ போட்டிருந்தோம்ல ப்ரோ, அந்த வீடியோ கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம். வசந்தகுமார் ப்ரோ, ஜாண்டியர் 5310S பவர் ஸ்டேரிங்க இல்லை 4 ஸ்டேரிங்க? அப்பயே வந்து அந்த வண்டிக்கு பவர் ஸ்டேரிங் தான் ப்ரோ கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது சீனிவாசன் ராசம்மன் ஒரு நமக்கு கூடலூர் ப்ரோ, அந்த வண்டியை எடுத்தது அந்த எங்கள் டிஸ்ட்ரிக் தான் அப்படின்னு போட்டுருக்கிறாரு. ஓகே இன்னும் ஏன்னா கலப்பையை தூக்கி ஓட்டிட்டுக்கிறா? ட்ராக்டர் டபுள் டைலர் போட்டு ஓட்டினா வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா ப்ரோ? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக்கிறாரு, அது ஓட்டலாம் ப்ரோ. அது ஒரு டைலரே போதும். அது ஒரு சில பேர் போடுறாங்க, அந்த அளவுக்கு அதில் மீதி பண்ணுவாங்களான்னு தெரில. அது அவங்களுடைய இயல்பு. அப்புறம் மாடாம்பாளம் ஒரு நம்ம ப்ரோ, உங்கள் வண்டிக்கெலாம் எதுவும் வேலை இல்லையா ப்ரோ? அன்றைக்கி ஜாண்டியர் வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கிறாரு. அன்றைக்கி வேலை எதுவும் இல்லை ப்ரோ, அதனால தான் ப்ரோ ஜாண்டியர் எடுத்து போட்டேன். அடுத்து சுஜித்னு ஒரு நம்பர் எடுக்கிறாரு. ப்ரோ ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒயரிங் எப்படி பண்ணுறது சொல்லுங்கள். அது சிம்பிளாக ஏதோ ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அது யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்து தமிழ் வேந்தன் ஒரு ப்ரோ, மகேந்திரா நார்மல் வண்டிக்கும் டர்போ வண்டிக்கும் என்ன வித்தியாசம்? டர்போ வண்டியோட பவர் நல்லா இருக்கும் ப்ரோ. அது என்னென்னா காற்றை வந்து உள்ளே இழுத்து இன்ஜினுக்குள்ளே தள்ளும். ஓகேவா? நார்மல் வண்டி தானே இன்ஜினே இழுக்கணும். அதில் அப்படி இல்லை, காற்றை வந்து இழுத்து இன்ஜினுக்குள்ளே அதிகமாக தள்ளும் போது என்ன பண்ணும், ஃபயரிங் நல்லா ஆகும். அதனால் வந்து டர்போ இன்ஜின் பெஸ்ட்டாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஹரின்னு ஒரு நம்பர் ப்ரோ, 75 HP உங்கள் ஏரியாவில் ஒர்க் இல்லை பனானா ஃபீல்ட் டிரைவிங் பண்ணுறாங்களா? ஆர் எனி ஹெவி யூசேஜ்? அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எதுக்கு அந்த 70 HP யூஸ் பண்ண ஏக்கா கீழே இல்லை கட்டுறதாண்டா, தென்னை மரத்தில் பிடிச்சி கட்டுறது.
இல்லை ப்ரோ அவங்க பார்த்தீங்கன்னா 5 கலப்பை 48 பிளேட் ரொட்டேட்ரு அப்புறம் ஆம்பு கலப்பை இந்த யூசேஜ் தான் ப்ரோ அதை வச்சுக்கிறாங்க. எங்கள் ஏரியாலாம் பனானா ஃபீல்டெல்லாம் கிடையாது நண்பா. அடுத்தது எஸ்டிகே 0.7 சூப்பர் ப்ரோ. நார்மல் 5310 வந்து ப்ரோ 57 ஹெச்பி, ஓல்டு 5310 வந்து 70 ஹெச்பி ப்ரோ. அதை தான் ப்ரோ நானும் அப்பத்த வீடியோவிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது இந்த பரம்பு போடுறீங்களா அதோட வீடியோ எனக்கு வேணும் ப்ரோ. மேக்கிங் வீடியோ யாராச்சும் போட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நண்பா, ஓகேவா? அடுத்தது ரத்தன் ஒரு நம்பர் நார்மல் 5310 தான் ப்ரோ 60 ஹெச்பி. இந்த வண்டி வந்து 70 ஹெச்பி தான். ஓப்பாடா இப்போ நாச்சும் சரின்ட்டிங்களே, சந்தோஷம் நண்பா. நிறைய நண்பர் அது வந்து 70 ஹெச்பின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வண்டிக்கு வந்து இன்னும் பெரிய டயர் போடும் ப்ரோ, அப்போ தான் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லிக்கிறாங்கன்னா லோலிக்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அப்புறமேட்டு ப்ரோ ரொட்டேட்டர் சைடு பட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். அது ரொட்டேட்டர் வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எதுக்கோசரம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், ஓகேவா? அதை அட்ஜஸ்ட் பண்ணால் என்ன எடுக்கும், அட்ஜஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் நண்பா. அப்புறமேட்டு கனிஷ்னு ஒரு நண்பர் ப்ரோ. அந்த பாடுறா என்னடா இது விட்டாங்க எப்படா இறங்கும் கலப்பை. கனிஷ்னு ஒரு நம்பர் இந்த கலப்பை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினா டீசல் சேர்த்தி போகுமா ப்ரோ, 1 லிட்டர் சேர்த்தி போகுங்கிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக போகும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் ஓட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆர்பிஎம்மே டவுன் ஆகாத ஓட்டினோம் ப்ரோ. நான் போன வாட்டி ஆர்பிஎம் 2 ஆர்பிஎம் டவுன் பண்ணி ஓட்டினோம். அப்புறம் ஏன் போகாது, 3.5 லிட்டர் தான் குடிக்குதுன்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தான். அப்புறமேட்டு நான் ஓட்டுறப்ப பாமா இது கண்டிப்பாக டீசல் சேர்த்தி போகும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டு நிறைய நண்பர்கள் டீசல் சேர்த்தி போகணும்னு சொல்லிக்கிறீங்க. ஏய் ஓரமா ஓட்டுறா, ஏய் ஓரமா புடுறா. தவிடு திங்கிறான் பயப்பில்ல. என்னோட மோசமா ஓடிக்கிறானா? ஹலோ சார் சார் சரி காடு ஃபுல்லாக ஈரன்பா. இதை ஒரு சால் ஓட்டி விட்ட பார் 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 இவன் என்னென்ன வேலை பண்ணுறான். புழுவாக இருக்குதுடா. நல்ல வேலை பைசன் போய் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். எடுத்துகிட்டு வந்திருந்தா அவ்வளோதான் காலி ஆகிருப்போம். சுற்றியே சாவடிச்சிருக்கோம். சுத்தம் இந்த டயரே சுற்றுது, அப்போ பைசன் பையா சுத்தாது எப்படி? ஓகே நண்பா, இது மாதிரியும் ஒரு சில காடு மாட்டிக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து நாங்கள் ஓட்டலைங்க்கா காயிட்டுங்க்கான்னு சொன்னால் அந்த அக்கா இருந்துக்கிட்டு இல்லை தம்பி இப்பயே 6 மாதமாக கிடக்குது இன்னும் காயில், திரும்பியும் மழை வந்தால் நான் சோளமே விதைக்க முடியாது, மாட்டுக்கு வேறு தீனி இல்லை, அதனால் ஓட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஒரு சில நம்பர் சொல்லுவீங்க ப்ரோ இதுக்கு வந்து 4 வீல் ட்ரைவ் எடுத்து வந்து போட்டு விட்டு 4 வீல் ட்ரைவ் என்ன பண்ணோம்னா பேக் டயர் மட்டும் தான் சுத்தம், ஃப்ரண்ட் வெயில் தூக்கிக்கும். அதுவும் இதுக்கு மிச்சமாக இருக்கும். அதில் மற்றத்துக்கு அது வேறு வெயில் அடிக்குதா, அதனால தான் நாங்கள் 4 வீல் ட்ரைவ் எடுத்துகிட்டு வரல, இல்லைன்னா அந்த வண்டி தான் எடுத்து வந்திருப்போம். சரி இதுலேயும் ஓட்டலாம் என்ன போயிடும், கலப்பை வேறு கழட்டி விட்டுருச்சு ரொட்டேட்டரு. சரி ரொட்டேட்டர் கழட்டி தானே விட்டுருக்குது, அதனால் இதுலேயே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த வண்டி எடுத்தான்ட்டு வச்சுக்காங்களேன். இது பெரிய வண்டி அனத்தாத போவோம், கியர் பாக்ஸு சேதாரம் இல்லை, பெரிய கியர் பாக்ஸு, இன்ஜினுக்கு தொந்தரவு இல்லை, நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். எப்படி
இப்போ பார்த்துக்கிட்டீங்களா ப்ரோ, இது மாதிரி காட்டெலாம் ஓட்டினா வந்து டீசல் சேர்த்து போகும் நண்பா. எந்த வண்டி எடுத்து ஓட்டினீங்கனாலும் சரி, இது மாதிரி எல்லாம் ஓட்டினீங்கன்னா டீசல் சேர்த்து போகும். வேறு வழி இல்லை. அந்த பார்ட்டியோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோ ஓட்ட முடியும். நானும் நேற்றே சொன்னேன். இப்போ இந்த பார்ட்டி சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. அக்கா கொஞ்சம் காடு ஈரமாக இருக்குங்கக்கா, இன்னும் கொஞ்சம் காயிட்டுங்கக்கா, ஓட்டி தரேங்க்கா அப்படின்னு. நானும் 4 நாள் கழித்து அந்த அக்கா சொல்லி இப்போ 4 நாள், இப்போ 1 வாரமாக வெயில் போட்டு பட்டை போடுது. அப்படி ஓடியும் இன்னும் வந்து இந்த ஈரம் காயவே இல்லை. இப்போ என்ன பிளான்னா, இப்போ இப்படி ஈரமாகிறத ஓட்டி விட்டோம்னா என்ன பண்ணோம்னா, இப்போ ஆழமாக கோடாக இருக்குது இல்லை 5 கிலோமீட்டர் ஓட்டுனதுனால. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த கோடெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து வெயிலுக்கு காயும். இன்னும் வந்து அருகம்புல்ல அப்படியே போத்திக்கும். இப்போ காஞ்சிதுன்னு என்ன பண்ணுவேன், திரும்பி ரொட்டாட்டில் ஒரு சால் ஓட்டி அப்புறமேட்டு கலப்பையில் இல்லைன்னா திரும்பி ரொட்டாட்டிலே ஓட்டி சோளம் வச்சுப்போம். ஒரு 10 நாள் கிடக்கட்டும்னு நான் இது மறுபடியும் ரொட்டாட்டில் ஓட்டுறது ஃபினிஷிங்கு இதெல்லாம் வந்து நான் அடுத்தது ஓட்டுறப்ப நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ பாருங்க ப்ரோ. அதனால் வந்து உங்கள் சைடு இது மாதிரி வந்து ஒரு வயக்காடு ஒரு ஈரக்கடி ஏரியாவில் மாட்டிக்கிட்டு வண்டி இருக்குது, ஓட்டவே முடியலனா இது மாதிரி பண்ணலாம். இல்லைனா வயல் ஓரத்தில் வாக்கியால் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு இந்த கொபோட்டோ வண்டியை பற்றி கேட்டிருந்தோம் ப்ரோ. அது ஃபஸ்ட்டில் வர வண்டி மாதிரி இல்லை, வர வண்டி ரொம்ப சலசலன்னு போகுது. ஆமாம் ப்ரோ, உழவுக்கெல்லாம் அது எனக்கு என்னமோ மனசு திருப்தியாக போடல நண்பா. மித்தபடிக்கு பேலரு இது மாதிரி யூசேஜுக்கெல்லாம் அதை பற்றி குறை சொல்ல முடியாது. மித்தபடிக்கு உழவுக்கு வந்து என் மனசு திருப்தி படம் கிடையாது. அது எப்படி நீ என்னடா நினைப்படுத்திக்கிட்டா ஆடிட்டே இருக்குது. அதெல்லாம் டீசல்லாம் புகையாக போயிடும். அடிச்சுட்டு வந்த 1500 அண்ணையும் காசு கொடுப்பாங்களான்றான்னு தெரியல பார்ட்டி. ஏன்னா மறுபடியும் வந்து 9 கலப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது ப்ரோ. இது ஓட்டிகிட்டு தான் போய் ஓட்டணும். நெட்டில் ஒர்க் ரொம்ப டல்லாக இருக்குது ப்ரோ. அதனால தான் வந்து கார்த்தி வண்டிலாம் எடுத்து வீடியோ போட்டுருக்கிறேன். சரி, நம்ம வண்டியே அத்தனை நாளைக்கு காட்டுறது. நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறையா பேர் வந்து ஜாண்டியர் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அந்த வண்டியை பற்றி நிறைய குறைகள். இன்னொரு வண்டி இருக்குது ப்ரோ, ஆனந்தது டூயல் பிடிஓ அரேஞ்ச் பண்ணுறாங்க. நார்மலாக இருந்தது, அது டூயல் பிடிஓ ஆல்ட்ரு பண்ணுறாங்க ப்ரோ. விஜயவாடா போயிட்டு வந்துட்டிங்களா ப்ரோன்னு கேட்டிங்களா? போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ. நான் ஒரு வழியாக விஜயவாடா போயிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து அதில் என்னென்னா எப்படி சொல்கிறது, மகேந்திராவுக்குலாம் ஃபேர்ஸே இல்லை ப்ரோ. அங்கே கிடக்கிறதே வெறும் பானட்டு கிடக்குது. அதை விட்டால் பெரிய நமக்கு தேவைப்படுற ஐட்டம் நான் எதிர்பார்த்த போன அளவுக்கு இல்லை ப்ரோ. நம்ம சேலத்துலேயே ஏகப்பட்ட பொருள் கிடக்குது. ஒரு 500 ரூபா சேர்த்து போனாலும் இங்கேயே எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் நம்ம போய் எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஏன் ப்ரோ அது வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா வீடியோ வராது ப்ரோ. இங்கே இருக்கிறத 4 ஜாமானம் அதுவும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நண்பா. அதனால் அந்த வீடியோ வராது. அதில் ஒன்றுமே இல்லை. அந்த வீடியோவில் ஒரு கான்செப்ட் கூட இல்லை. அதை நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணிட்டோம். போனதுக்கு இந்த 750-16 இந்த நோவோ சீரிஸ் ஃப்ரெண்டு டயர் தான் ப்ரோ ஒன்று எடுத்து வந்துருக்குறேன் 2. அதை என்ன பண்ணலாம்னா, அது நான் அந்த டயரை கொரியர் போட்டுக்கிறோம். வரதுக்கு 5-6 நாள் ஆகுமா. அது டயர் மாற்றுறப்ப நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதை பற்றி இனிமேல் பெருசாக வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டேய் ரிவேஸ் போய் வந்துடும். அதனால் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு விஜயவாடா ட்ரிப் இல்லை ப்ரோ. போகும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்லீப்பர் கோச்சில் படுத்துட்டு வந்தோம். அப் அண்ட் டவுன் தான் டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தோம். வரும்போது பார்த்தா அதே வந்து ஊருப்பட்ட ட்ரெஸ்ஸு ப்ரோ. நிற்கிறத கூட இடலாத வந்தோம். போகும்போது போயிட்டு அங்கே மெட்டீரியலும் இல்லை. வரும்போது வந்து ஏகப்பட்ட வெடிய தூக்கமே இல்லை ப்ரோ. நின்றுட்டு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அங்கெல்லாம் ஒன்றும் மெட்டீரியல் இல்லை ப்ரோ. நம்ம சேலத்துலேயே இருக்குது. அங்கேயே வேணுங்கிற மெட்டீரியல் எடுத்து போட்டுக்கலாம் நண்பா. விஜயவாடா லைஃப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். போயிட்டேன். அங்கே ஒன்றும் நாம் நினைக்கிற மெட்டீரியல் இல்லை. பார்த்துட்டு வந்துட்டேன் நண்பா. போகல என்னங்கிறான் அண்ணா நீங்களே ஓட்டுங்கண்ணா, எங்களால் முடியாது அப்படின்னா ஓட்டுட்டோம். இது மாதிரி ஃபீல்டெல்லாம் ஓட்டினா தான் இன்னும் ட்ரை ஃபீல்டெல்லாம் ஓட்டி பழக முடியும். ஓகே நண்பா, இதை ஓட்டிட்டு இந்த ஒரு வயல் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு தெரில. இதுவும் பார்த்தா மண்ணே ஈரமாக தான் இருக்குது. இதையும் ஒரு சால் கிழிச்சு விட்டா 5 கலப்பை ஃபீல்டு ஓவர். என்ன முக்கிட்டு வருது பாரு. காடு பதமாக இருந்தால் எந்த வண்டி வேணாலும் இழுக்கும். இந்த நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க ப்ரோ, இந்த பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரு பண்ணலாமா, 2 வீல் பிரேக் ஆயில் பிரேக் ஆல்ட்ரு பண்ணலாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து செலவு இழுத்துக்கிட்டு போகும் நண்பா. அதுக்கு அந்த வண்டியை கொடுத்துட்டு அதே வண்டியை லேட்டஸ்ட் வண்டியில் எடுத்துக்கலாம்.
ஆனால் இன்றைக்கி யார் வண்டி ஓட்டி பழகினாலும் எல்லாம் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கில் தான் ஓட்டி பழகுறாங்க. யாருமே ஆல்னஸ் ஸ்டேரிங்கில் ஓட்டுறதே கிடையாது. நீ பவர் ஸ்டேரிங்குங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட ஆகிப்போச்சு. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இதே வந்து ஆந்திரா கர்நாடகா இந்த லைன்லாம் போயிட்டீங்கன்னா வச்சியா, டேய் அப்படி போய் ஓரமாக போய் வா. இதே ஆந்திரா கர்நாடகா லைன்லாம் போயிட்டீங்கன்னா வச்சியா நண்பா, ஒன்லி ஆல்னஸ் ஸ்டேரிங் தான், பவருங்கிற பேச்சுக்கே இடல்ல. இந்த வயலும் ஈரமாக தான் இருக்குது நண்பா. இதுவும் பாரு என்ன கண்டிஷனில் இருக்குது. ஆந்திரா கர்நாடகாலாம் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கே இல்லை. கேட்டால் என்னங்கிறாங்க, அதெல்லாம் டீசல் அதிகமாக போவோம், பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கெலாம் வேண்டாம். மணிக்கு என்ன ப்ரோ 100 மில்லி. பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கை பொறுத்தவரைலாம் வந்து ஸ்டேரிங்கை இடித்து பிடிக்கக்கூடாது. அது இடிச்சு பிடிக்கிறதுனா எப்படின்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாக திருப்பி எண்ட் ஆகி போச்சுன்னா அப்படியே இழுத்து பிடிக்கக்கூடாது. அப்படியே இழுத்து பிடிச்சிங்கன்னா வண்டி வந்து 6 RPM ட்ராப்பில் ஓடும். தூக்கி போடுறா விட்டுறான் விட்டாங்கட்டெல்லாம். அப்படியே ஓட்டு, தூக்கி பிடிச்சி ஓட்டு. ஏறம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அழுத்தி பிடிக்கிறான். இந்த வயலெல்லாம் அழுத்தி பிடிக்கிறானா, எவனும் அழுத்தி பிடிக்கல. இதில் வேணா அழுத்தி பிடிக்கிறான் பாருங்களேன். இது மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. அதிலெல்லாம் வெறும் அருங்கிழங்கு, அதனால் அதை ஓட்டவே முடியல. இது பாருங்க வண்டி என்ன சுறுசுறுப்பாக போகுதுன்னு. இது மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு கிழிச்சு விட்டுலாம். அதை என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் வர வர கொஞ்சம் பல்ல சைடு, அதனால் ஈரமாக இருக்குது. ஒரு சால் கிழிச்சிட்டோம்னா 10 நாள் கழிச்சு ரொட்டேட்டர் ஓட்ட கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 2 மணி நேரம் ஓடணும்பா. ஏதோ வேலை எல்லாத்துக்கும் வேலை கிடைச்ச மாதிரி ஆயிரும். பறிச்சு எடுக்கிறோம். சும்மா நார்மல் காடை ஓடி இருந்தாங்கல்ல, இது மாதிரி ஃபீல்டெல்லாம் ஓட்டம் மொத்தம் தெரியும் ப்ரோ, அண்ணன் மட்டும் தெரியாது. கட் பண்ணு. டாஸ் கலப்புற திருப்பு. மேல வர போடு. ஆனால் வந்து கரெக்டான மண்ணு ப்ரோ. காஞ்சி மட்டும் இருந்தால் வச்சுக்காங்க, அந்த வண்டியில் அப்படி கலப்பை முழுகிற அளவு ஓட்டுவோம். காயாத போச்சு, என்ன பண்ணுறது. ஓகே நண்பா, எனிவே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், விஷ் யூ ஆல். இன்னொரு 4 சுற்று இருக்குது ப்ரோ. இந்த வயல் 4 சுற்றும் ஓட்டி விட்டா ஃபினிஷ் டவுன், முடிந்தது. அடுத்தது போய் வேறு வேலை என்ன ஆகுதுன்னு இவனுங்களை வச்சு வாங்குறேன். அது இன்னொரு சேனல் யாருன்னு கேட்டிங்களா, அது பிரதர் சேனல் தான் ப்ரோ. ஓகேவா, அவங்க உடனே ஃபன் வீடியோ மட்டும்தான் எடுத்து போடுவாங்க. மித்தபடிக்கு அவங்க எதுவும் பேச மாட்டாருன்னு வச்சுக்காங்களே. அவர் பேசி எடுத்து போட மாட்டார், வெறும் காமெடி மட்டும்தான் எடுத்து போடுவார். நம்ம வீடியோலாம் அப்படி இல்லை ப்ரோ. எனக்கு என்ன என் வீடியோவில் என்னால் என்ன ஒருத்தர் ஒரு தகவல் சொல்லி எல்லாத்துக்கும் சென்றடை மூலமோ அத்தனையும் நான் சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ரைட்டாக இருந்தால் எடுத்துக்காங்க, இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னா அதை விட்டுருங்க. ஓகேவா, மித்தபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். என்ன இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடுறதுக்கு ஒரு 4.5 லிட்டர் டீசல் எடுக்கணும்பா. ஆவரேஜாக ஒரு 4.5 லிட்டர் டீசல் போகும். நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் பற்றி எந்த வண்டியுமே அதிகம் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்தளவு லோடு கொடுத்து ஓட்டுறோம். லோடு கொடுக்காத சும்மா வந்து டீசல் குடிக்குதுன்னா எந்த வண்டியும் குடிக்காது ப்ரோ. லோடு கொடுக்கணும். இப்போ 1500 RPM வச்சு M2வில் ஓடுது நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா 1300 RPMல தான் ஸ்டாண்டர்டாக இப்போ ரன்னிங்கில் இருக்குது வண்டி. 3 RPM ட்ராப்பேஜில் ஓடிட்டு இருக்குது. என்ன காரணம்னா வந்து டைட்டு மண், ஃபீல்டு நல்லா இருந்தாலும் சரி. மகேந்திராவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியில் பார்த்திங்கன்னா 10, 15, 20 இப்படி கொடுத்துருப்பான். டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பான். அதனால் நமக்கு பார்த்தா பெருசாக ட்ராப் ஆகிற மாதிரி தெரியாது. ஆனால் மகேந்திராவில் 10க்கும் 15க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பான், தூரம் கொடுத்துருப்பான். அதனால் பார்த்தா நமக்கு 2 RPM 3 RPM ட்ராப் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து
அந்த ட்ராப்பே ஆகாத வண்டியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ட்ராப் ஆகும், ட்ராப் ஆகாதெல்லாம் இல்லை, எல்லா வண்டியிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ராப் ஆகாது கொடுக்கணும்னா நம்ம இன்னும் கியரை குறைச்சி வீலை மொல்ல சுற்றுற மாதிரி தான் ரெடி பண்ணோம். அப்படின்னு பார்த்தா நமக்கு டைமிங் நம்ம சொல்லிக்கிற அளவு ரிசல்ட் எடுக்க முடியாதுல்ல. அதனால் இந்த வண்டி தான் கொண்டு போய் ரேடியோட்டர் சர்வீஸ் பண்ணி போட்டால் இதோட வேலை முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் வயக்காடு ஃபீல்டு ஆரம்பிக்க போகுது. அதுக்காட்டியும் இந்த வேலையை முடிச்சு விட்டால் பரவாயில்லன்னு தான் வாங்கலாம். எங்கே ஒன்று போன இந்த விஜயவாடா போனேன், இதில் ஒரு நாள் போயிடுச்சு. பார்ப்போம். அதே மாதிரி நண்பா நிறையா பேர் கேட்குற காமன் கொஸ்டின் என்ன தெரியுமா, 47 ஹெச்பியில் வந்து 42 பிளேடு யூஸ் பண்ணலாமா? 45 ஹெச்பிக்கு மேலே 42 பிளேடு தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அதுவும் வந்து டபுள் கிளச்சு வண்டியாக இருந்தால் இன்னும் சூப்பர். டபுள் கிளச்சு, டூயல் கிளச்சு இந்த வண்டியில் மேக்ஸிமம் ரொட்டேட்டர் ஓட்டுற மாதிரி பாருங்கள். இன்னுமே வண்டி நான் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னாலும் சரி, ஓன் யூஸாக இருந்தாலும் சரி, வாடகையாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு டூயல் கிளச்சு எடுங்க. டூயல் கிளச்சு, டபுள் கிளச்சு இது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்காங்க, எந்த டிராக்டராக இருந்தாலும் சரி. ஆனால் சிங்கிள் கிளச்சு எடுக்காதீங்க. இன்னுமே வர காலகட்டத்துக்கு பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக், டபுள் கிளச்சு, டூயல் கிளச்சு இதுதான் வந்து ரன்னிங். சிங்கிள் கிளச்சு எடுத்திங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வைக்கும் போது இன்றைக்கி வந்து அது எது திரும்ப யூஸ் ஆகுது, பேலரு, கட்டரபாரு, ரீப்பரு, இது எம்பி ஃப்ளோ கல்டிவேட்டரு எல்லாத்துக்குமே டபுள் கிளச்சு இன்றைக்கி. ஏன்னா கலப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து ஓல்டு மாடலே எடுக்காதீங்க. இன்றைக்கி புதுசாக எடுக்க போகிற இடத்துல கூட உங்கள் ஓட்டத்துக்கு இதெல்லாம் அதிகம் ப்ரோ 10,000 போட்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இல்லை எனக்கு அதே தான் வேணும்னு சொல்லி ஒரு 10,000 தான் 20,000 தான் முன்ன பண்ண வரும். ஓகேவா? அதனால் அது மாதிரி பார்த்து எடுத்துக்காங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த வயலெலாம் ஓட்டினதுக்கு இந்த வயல் ஏதோ ஒரு சுமாராக இருக்குது நண்பா. ஓட்டிட்டான், கிட்டத்தட்ட ஓட்டிட்டான். வந்தால் ஏதோ தென்னை மரத்தில் தேங்காய் போடுங்கவும், இல்லைனா போய் நெல்லிக்காய், இல்லைனா கோணை புளியாங்க, ஏதோ ஒன்று அறுக்கிறதே வேலையாக போச்சு ப்ரோ. எங்களுக்கு 2 பேர்கிட்ட வச்சுக்கிட்டு என்னால் மேய்க்க முடியல. சரி ஒருத்தன் வேறு வேலைக்கு எதுக்காச்சும் போங்கடா, ஸ்கூலுக்கு போங்கடான்னா நாங்கள் தான் ஸ்கூலுக்கு பழகிட்டு இருக்கிறோம் என்ன அப்படிங்கிறானுங்க. நான் இதுக்கு என்ன சொல்லிட்டோம், அது இன்றைக்கி தெரியாத நண்பாச்சு. இப்போ யாராச்சும் நம்ம வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இந்த தொழிலுக்கு வரலான்னு மட்டும் தயவுசெய்து ஆசைப்படாதீங்க. நல்லா படிங்க, நல்லா படித்து ஒரு நல்ல ஜாப்புக்கு போங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்பாதீங்க. நான் என் வீடியோவில் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன இது தான் வச்சுக்காங்களேன். முடிஞ்ச அளவுக்கு இவனுங்களாட்டம் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது இப்படி கோணப்புளியாங்க இருக்கும், இது மாதிரி வெள்ளரிக்காயாக இருக்கும் பண்ணாதீங்க. இன்றைக்கி தெரியாது, பின்னாடி அது இன்றைக்கி ஜாலியாக தான் போவோம். ஆனால் வந்து பின்னாடி ஒரு ஃபேமிலின்னு உருவாகும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிங்க, ஃபுல்லாக படிங்க. உங்களோட அப்பா அம்மா படிக்காதெல்லாம் வைக்க மாட்டாங்க, படிக்காத இருக்கிறதுக்குலாம் விட மாட்டாங்க. கண்டிப்பாக கஷ்டப்பட்டனாச்சும் படிக்க வச்சுருவாங்க. எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ படிச்சுக்காங்க. அப்புறமேட்டு ஜாப் கிடைக்கலாம், ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, அது யாருமே உங்களுக்கு குறைக்கையாக நிற்க மாட்டாங்க. அதனால் இந்த வயசில் வந்து இதெல்லாம் பார்க்காதீங்க, ஒரு பொழுதுபோக்காக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களாம் ஒரு ஜாப்புக்கு போங்க நண்பா. நல்லா படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஜாப்னா வேலைகள். நீங்கள் தான் 2 பேருமே போக மாட்டேங்கிறீங்களா? ஜாப்பில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் நாங்கள் உடனே கொத்து வேலைக்கு போகிறோங்கிறாங்க. நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது இங்கே வச்சுக்கிட்டு? இந்த தொழில் தான் ப்ரோ பிடிச்சிருக்கேன். இப்போ பிடிச்சிருக்கோம். இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கத்தம் தான் தெரியும். அப்போ தான் என்னடா இப்படி ஆகி போச்சு நம்ம நிலமை அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான் ப்ரோ. என்னடா கோணம் புளியாங்க இதை இப்போ நம்ம ஊரில் கோணம் புளியாங்க, வேறு ஊரில் இன்னும் என்னென்ன பேர் இருக்குன்னு தெரியுமா? புளியாங்க, ஆமாங்க. இன்னொன்று என்னென்ன நிறைய பேர் இருக்குது. ஓகே, நம்ம இந்த கோணம் புளியாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? புளியாங்காய் சொல்லுவீங்களா? இது இன்னும் நிறைய பேர் இருக்குதுடா. நிறையா பேர் சொல்லுவாங்க. சரி ஓகே, எனிவே எதாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஈஸியாக ஓட்டிக்கலாம் வரதுக்குள்ள நான் ஓட்டலான்னு இருந்தேண்ணா. சரி விடு,
அடுத்த வெயில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் கடைசி சுற்று. ஈரமே இல்லாத போல ஈரம்லாம் இருக்குது, இதில் அருங்கிழங்கு இல்லை, இல்லைனா இதே மாதிரி கட்டிருக்கோம். கோவில் இந்த மூளையை போட்டு எடுத்தால் வராது. அதுக்கு இது மாதிரி போய் மூளையில் போய் வெளியேறத்து கட்டுறதா இப்படி ஏறிட்டோம்னா சுத்தமாக ஓட்டிக்கலாம். போதும் போ. மண்ணை குத்தி விடுங்கடா போகலாம். இந்த மண்ணை நல்லா விட்டுட்டு கொண்டு போனோம்னா எல்லாம் வதன்னு இருக்கும். சுற்றி எடுத்துட சந்தோஷம். மண்ணை சுத்தமாக குத்திவிடு. டாட்டா பை பாய். டாடா see you பை பை. கோணப்பிள்ளையாங்காய்க்கு என்னன்னு பேர் சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப நாட்டுக்கு முக்கியம்.